இந்த உலகத்துல பல பேருக்கு வெளியிலெல்லாம் சரி மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள மனசு மட்டும் நாளுக்கு நாள் உடைஞ்சிட்டே இருக்கு. ஏன்? அதிகமான ஆசை, தேவையில்லாத ஒப்பீடு, பிறர் என்ன நினைப்பாங்கன்னு பயம், கடந்த கால நினைவுகள், வருங்கால கவலை. புத்தர் சொன்னார், உன் துன்பத்துக்கு காரணம் உலகம் இல்லை, உன் மனமே. இந்த வீடியோல நான் பேச போறது மனத்தளவில் வலுவாக இருக்க புத்தர் சொன்ன 8 முக்கிய விதிகள். இந்த வீடியோவை வேகமா பார்க்க வேண்டாம். பாஸ் பண்ணி ஒவ்வொரு விதியையும் உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாரு. அப்போதான் இந்த வீடியோ உனக்கு வேலை செய்யும். விதி 1, ஒப்பீட்டை நிறுத்து. அவன் முன்னேறிட்டான், அவங்க வாழ்க்கை சூப்பர், நான் மட்டும் ஏன் இப்படி? இந்த 3 வரிகள் ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளே சோர வைக்கும். புத்தர் சொன்னார், மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ்பவன் தன் வாழ்க்கையை இழக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். ஆனா நீ மற்றவனோட ஹைலைட் மொமெண்டை பார்த்து உன் என்டையர் லைஃபை ஜட்ஜ் பண்ற. இதன் விளைவுகள் பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம், தன்னம்பிக்கை குறைவு. மன வலிமை வரணும்னா ஒப்பிடுறதை நிறுத்தணும். விதி 2, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்காதே. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு பிடிக்குமா? சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா? இந்த கேள்விகளோட வாழ்க்கை போச்சுன்னா நீ உன்னையே இழந்துடுவ. புத்தர் சொன்னார், உலகத்தை திருப்திப்படுத்த முயற்சி பண்றவன் தன்னையே இழக்கிறான். நீ நல்லவனா இருந்தாலும் சிலருக்கு பிடிக்காது. மன வலிமை தன்னை ஏற்றுக்கொள்வது. விதி 3, தேவையில்லாமல் பேசாதே. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதே. சில வார்த்தைகள் உறவை உடைக்கும், சில வார்த்தைகள் மன அமைதியை கெடுக்கும். புத்தர் சொன்னார், மௌனம் அறிவாளியின் ஆபரணம். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில். மன வலிமை சரியான நேரத்தில் மௌனம். விதி 4, எல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இல்ல, எல்லாம் நம்ம கையில இருக்கணும்னு நினைக்கிறதே மன அழுத்தத்தோட ஆரம்பம். புத்தர் சொன்னார், உலகம் உன் கட்டுப்பாட்டில் இல்ல, உன் மனம் மட்டும் உன் கட்டுப்பாட்டில் இருக்க முடியும். மன வலிமை விட்டு கொடுப்பது. விதி 5, எல்லாம் நிரந்தரம் இல்ல, இன்பம் நிலையற்றது, துன்பமும் நிலையற்றது. புத்தர் சொன்னார், எல்லாம் மாறும். இந்த உண்மை மனசுக்குள்ள உறுதியா இருந்தா பயம் குறையும், கோபம் குறையும். மன வலிமை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது. விதி 6, உன்னை நீ துன்புறுத்தாதே. நான் பயனில்லாதவன், எனக்கு எதுவும் வராது. இந்த வார்த்தைகள் உன் மிகப்பெரிய எதிரி. புத்தர் சொன்னாரு, உன் எதிரி உன் மனமே ஆகாதே. மன வலிமை உன்னை நீ கருணையோட நடத்துறது. விதி 7, தனிமையை பயப்படாதே. தனிமை தண்டனை இல்லை, அது புரிதல். புத்தர் தனிமையில்தான் ஞானமடைந்தார். மன வலிமை தனிமையிலே உன்னை அறிதல். விதி 8, இப்போ இருக்கும் தருணத்துல வாழ்நேற்றை நினைச்சு வருத்தம், நாளைய நினைச்சு பயம். இந்த 2க்கிடையே இன்றை நாம இழக்கிறோம். புத்தர் சொன்னார், இப்போ இருக்கும் தருணமே வாழ்க்கை, மன வலிமை இப்போது வாழ்வது. இந்த 8 விதிகள் ஒரே நாள்ல மனிதனை மாற்றாது. ஆனா மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில கொண்டு வந்தா உன் மனசு அமைதியா மாறும். இந்த வீடியோ உனக்கு சிறிது அமைதியாவது கொடுத்திருந்தா அதுவே எங்களுக்கு போதும்.